பிச்சாவரத்தை பொறுத்தளவுக்கு போட்டிங் தான் எங்கள் மெயின் டூரிசம். அதனால் நாங்கள் வந்து போட்டில் போகிறதுக்காக டிக்கெட் வாங்குறதுக்கு கவுண்டருக்கு வந்திருக்கோம். இங்கே 2 விதமான படகு சவாரி இருக்குது. ஒன்று இயந்திர படகு, இன்னொன்று வந்து துடுப்பு படகு. நாங்கள் 6 பேர் இருக்கிறதுனால 600 ரூபாய் காசு கட்டி துடுப்பு படகு தான் நான் எடுத்து போயிட்டுருக்கோம். ஆறு பேருக்கு இப்போ லைஃப் ஜாக்கெட் போட்டு இப்போ ஓட்டுக்கு போயிருந்தோம். லைஃப் ஜாக்கெட் போட்டு போட் ஏறதுக்காக உள்ளே போயிட்டு இருந்தோம். அப்போ தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து போட் ரைடுக்கு 50 ரூபாய் ஃபீஸ் கேட்டிருந்தாங்க. அது கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். மோட்டர் போட் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த துணி படகு சரி போடலாமா சார்? ஈரல் போடலாம்ல, போங்க. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. ஆமாப்பா, பக்கத்துல தலையில் கேட்குறாங்க. போட்டில் ஏறியாச்சு. பிச்சாவரத்தை பொறுத்தளவுக்கு நிறைய தமிழ் சினிமா இங்கே ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் முக்கியமான படங்கள்னா சூரியன், அதுக்கப்புறமா தசாவதாரம், பேராண்மை, இப்போ லேட்டஸ்டாக துப்பறிவாளன்னு சொல்லி துப்பறிவாளன் படப்பிடிப்பு நடத்தின அந்த செட் எல்லாமே அங்கே தான் இருக்குது. சதுப்பு நிலக்காடு, அதாவது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இந்த தமிழ்நாட்டில். கொசு நிறைய தானே இருக்கு அதில். நான் துபாயில் அஜ்மாலில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அதே போல் வந்து இப்போ ஆனால் அது வந்து சின்னது. ஆனால் இந்த மேங்க்ரோவ் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் சதுப்பு நில காடுகள் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கல்கத்தாவில் இருக்குது, 2வது வந்து இங்கே பிச்சாவரம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில். நாங்கள் வந்து கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு அப்பாண்டட் ஹவுஸ் இது. நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஏதோ அபாயகரமான சவுண்டு வருது. ஏதோ எங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது. அபாயகரமான வழி இது. இது உள்ள போனா திரும்பி வர முடியாது. நிறைய பேர் வந்து இது உள்ள என்ன இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்ப அண்ணன் தான் சொன்னாரு இது உள்ள வந்து நரி இருக்குமா, அப்புறம் வந்து நீர் யானை. வாய்க்கு வரலாம் அடிச்சு விட்டு இருக்க. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நீர் நாய், அப்புறம் வந்து கடல் பூனை, காட்டு பூனை, நீர் நாய், அப்புறம் வந்து நரி. இதெல்லாம் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கும். இந்த பக்கத்துல இல்ல, அதெல்லாம் ரொம்ப உள்ள போனா இருக்கும் அப்படி சொல்லி நம்ம போட் ஓட்டுற அண்ணா சொன்னாரு. அருமையா இடமா இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து ஹாலிவுட் படத்துல தான் பாத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த ஹாஜா கிளிக்ஸ் யூடியூப் சேனல்ல தான் பாக்குறீங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மலைப்பாம்பெல்லாம் இருக்குமா இதுல? போட்டிங் வந்து 10 நிமிஷம் நிற்கும். டீ குடிக்கலாம் சொல்றாங்க. வண்டி 10 நிமிஷம் இடங்களுக்கு பிறகு மீண்டும் அது அப்படியே செல்கிறது. ஆடுது போட்டு எல்லாம் தெரியல, நல்லா அசைவா ஆடுது. என்ன சொல்றாங்க, இன்னைக்கு வந்து இந்த பிச்சாவரம் உள்ள வந்து பேய்ங்கிற ஒரு படம் வந்து ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேய் படம் வந்து யோகி பாபு பேயே நடிக்கிறாரா அந்த படத்துல. ஒரு எக்ஸ்க்ளூசிவ். இது வந்து ஹாஜா கிளிக்ஸ்ல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கிறேன். இங்க வந்து எந்த கிளைகளையும் வந்து நம்ம அதுவே ஆட்டோமேட்டிக்கா அதுவே வளைஞ்சிரும் நம்மளுக்கு. காதை விரித்து வைத்தால் நாங்கள் வருவோமே வர்றாங்க. இல்ல என்ன சொல்ற, அப்போ காதை விரித்து வைக்காதீங்கடா, வந்துடுறாங்க. பழைய அம்பாசிடர் தான் இருந்தாலும் ஸ்ட்ராங்.
இது நாங்க இப்போ நான் வந்துட்டேன். மாறுமோ அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் இன்னுக்கு ஒன்னா கடலுக்கு நடுவில் கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் சுற்றளவு இது சதுப்பு நில காடாக இருக்கிறதுனால தான் இது இந்தியாவிலேயே செகண்ட் ஹையஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்டாக சொல்கிறாங்க. நாங்கள் வந்து கரையை நோக்கி வந்தாச்சு. ஒரு 1 hour ஒரு நல்ல டிராவல் அண்ணன் கூட. ஃப்ரெண்ட்ஸு கூட போனதுனால இந்த 1 hour ரைடுங்கிறது நல்லா ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக தான் இருந்துச்சு. இங்கே துடுப்பு படகுல சவாரி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இங்கே வரும்போது ஒரு கொசுவது சுருள் கொண்டு வந்துருங்க, ஏன்னா ஒவ்வொரு கொசுக்கடி